ஹாய் குட்டீஸ். ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் வாழ்ந்தான் மகாவீரன் சிங்கம், நியாயமும் கருணையும் கொண்ட அரசன். அவனுடைய மகன் அருண். அருண் வேகமானவன், பலசாலி. ஆனா அவன் மனசுல அகந்தை இருந்தது. இந்த காடு எங்களுக்குத்தான் என்று நினைத்தான். மற்ற விலங்குகளை அவன் கவனிக்கவே இல்லை. அந்த நாளில் வானம் கருமையாக மாறியது. ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருந்தது. பல நாட்கள் மழை இல்லை. காடு வறண்டது. விலங்குகள் பசியால் தவித்தன. ஒரு நாள் ஒரு கூட்டம் விலங்குகள் அரசன் மகாவீரனை அணுகின. தண்ணீர் இல்லாமல் எங்கள் குட்டிகள் தவிக்கிறார்கள். அருண் கோபமா கர்ஜித்தான். பலவீனர்கள் தாங்கிக்கணும். அந்த வார்த்தை காட்டையே அமைதியாக்கியது. மகாவீரன் முடிவு எடுத்தான். அருண், நீ தனியா காட்டின் எல்லை வரை போய் வா என்று அரசன் சொன்னான். அருண் கிளம்பினான். காடு மாறியது. மரம் அடர்த்தியானது. சத்தங்கள் பயங்கரமா இருந்தன. சிற்பம், இருள். அப்போ திடீரென்று ஒரு விஷப்பாம்பு தாக்கியது. அருண் போராடினான். வெற்றி பெற்றான். ஆனா அவன் காயமடைந்தான். இரவு வந்தது. மழை, இடி. அருண் கவனிக்காமல் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்தான். அவன் கர்ஜனை முழு காட்டிலும் கேட்டது. யாரும் வரவில்லை. பயம், பசி, வலி. முதன்முறையாக அருண் தனிமையை உணர்ந்தான். ஒரு சின்ன ஒலி. நாங்கள் இருக்கோம். ஒரு எலி, ஒரு குரங்கு, ஒரு மான். அருண் ஆச்சரியமடைந்தான். நான் உங்களை அவமதிச்சேன். உதவி செய்வது பலவீனமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அருண் காப்பாற்றப்பட்டான். திரும்பும் வழியில் ஒரு வேட்டை மிருகம் குட்டி யானையை தாக்கியது. அருண் தயங்கவில்லை. அவன் போராடினான். காயமடைந்தாலும் பின்வாங்கவில்லை. மற்ற விலங்குகளும் சேர்ந்தன. ஆபத்து ஒழிந்தது. அருண் திரும்பி வந்தான், காயங்களுடன், ஆனா புதிய மனசுடன். அவன் தலைகுனிந்து சொன்னான், நான் அரசனில்லை, காப்பாளன்தான். மகாவீரன் பெருமையுடன் பார்த்தான். அந்த நாளிலிருந்து காடு மாறியது. உண்மையான அரசன் பலம் மட்டுமல்ல, கருணையையும் பொறுப்பையும் கொண்டவன்.